நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகம் வர ஆரம்பிச்சுருது. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவளே கிடையாது. அதுவும் அஞ்சலி திருந்துவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நம்ம கார்த்திக்க போய் மிரட்டுனது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, தர்ணா போராட்டம் பண்ணது, இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது, அஞ்சலி தான் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாளோ அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா சொல்றாங்க. கௌதம் நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் சார் இருக்கார் இல்லையா? ஏசிபி உங்களோட ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னாச்சு இலக்கியா? எதுக்காக நீ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்ற? அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல நீங்க வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. என்னடா இது போலீஸ் தானே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் மைண்டோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம இவங்க மாசிலாமணியோட கண்ண பார்க்கும்போது, இங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சுத்தி முத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கறந்துருவோம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, நம்ம மகேஷ் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் நீங்க இங்க வாங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்ற மாரி வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. கௌதம் நானும் பக்கத்துல தான் இருக்கேன். இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கப்போ அவரு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அஞ்சலிக்கும், இந்த சிந்தாமணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா, இங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வலிக்கு விழுந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது. ஆனா, இப்போ அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது, அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கீழ தள்ளி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனா, அதே மாதிரி சிந்தாமணி வந்துட்டு கூட உடந்தையா நின்னுட்டு இருக்கா இல்லையா? அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதுவும் நம்ம ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி நம்ம இலக்கியா உண்மை எல்லாத்தையுமே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா வர வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, இலக்கியா என்ன யோசிக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே! என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, சரி ஓகே இலக்கியா போற வழியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா பின்னாடியே வால் பிடிச்சுட்டு நம்ம கௌதம் போயிட்டுருக்காங்க. நம்ம இலக்கியா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நேரா வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு வந்து போறாங்க. ஏன்னா, அவங்க அப்பா வந்து பாத்ரூம்ல அதாவது நம்ம இலக்கியாவோட மாமா பாத்ரூம்ல தானே வலிக்கி விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் சிந்தாமணியும் ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருந்தா கண்டிப்பா அதாவது அஞ்சலி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ள போயிருக்கவே மாட்டா. அங்க போயிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறாங்க. அதாவது பாத்ரூம்ல தண்ணி இருந்துச்சு. தண்ணி ஊத்தி இல்ல சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல பட்டு வழுக்கி விழுந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சோப்பெல்லாம் அங்கே இருந்திருக்கும். தண்ணியும் அப்படியே இருந்திருக்கும். ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஈரமே இல்ல. அத பார்த்ததும் நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் டவுட் வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அதாவது அவர் விழுந்தார் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்டு. அத பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் தான் இலக்கியா மாஸ்டர் பிளான போடுறாங்க. மகேஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறமா, "மகேஷ் சார், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சிடென்டலா நடக்கல. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு வீடியோவ பாருங்க." அப்படின்ற மாரி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு காட்டிட்டு, கண்ண வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. "நீங்க 2 பேரும் சேர்ந்து மாசிலாமணி இப்படி பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபியும் வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணிய அரெஸ்ட் பண்றதுக்காக இருக்காங்க. "நான் எதுவும் பண்ணல. எல்லாமே என் பொண்ணு அஞ்சலி தான் பண்ணா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு சப்போர்ட் தான் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா உண்மையுமே இந்த சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.